In the name of our Lord and Savior Jesus Christ, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக பணிவோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஏன் இப்படி வாழ்த்துறோம்? Why do we greet others? ஏன் நான் வாழ்த்துகிறோம் கேட்டா, மரியாள் வாழ்த்தின சத்தம் கேட்ட உடனே எலிசபெத் வயிற்றிருந்த குழந்தை கொல்லிற்று. When Mary greeted Elizabeth, Mrs. Zachariah, the child that was in the womb rejoiced and it was leaping. So weeping into leaping. அப்போ வாழ்த்துனோன்னா அழுகிறவங்க சிரிப்பாங்க. ஒரு நிமிஷம் சின்ன ஜெபம். We are going to pray a minute. Lord speak with me. கேளுங்க, அப்போது ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த அருமையான திருச்சபை திறந்து கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டம்மாவுக்கும் சபையாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நம்முடைய வசனத்தை பிட்டு கொடுத்து ஆண்டவரே அவர் பேசும்போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று எம்மாவசீசில் கேட்டது போல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. லார்ட் ஸ்பீக் வித் அஸ். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Once again I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. உங்களை நான் வாழ்த்துகிறேன். Church is like a garden where we see 3 F's சொல்லுவோம். சபை என்பது ஒரு தோட்டம். சொல்லுங்க, சபை என்பது தமிழ். சபை என்பது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தின் மேலே சாத்தான் வைக்கிறான் ஒரு காட்டம். எப்பொழுதும் போடுகிறான் ஒரு திட்டம், ஒரு வட்டம். Satan was fascinated with this garden. இதில் கார்டனில் 3 காரியம் இருக்கும். we see 3 F's. என்னென்னா, கார்டனில் முதலாவது பூக்கள் இருக்கும், ஃப்ளவர்ஸ். ரெண்டாவது ஃப்ரூட்ஸ் இருக்கும், பழங்கள். மூணாவது வாசனை இருக்கும். ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ். குழந்தைகள் தான் அவங்க ஃப்ளவர்ஸ். எவ்வளோ நல்லா இருக்காங்க, ஒரு யார் பெற்ற பிள்ளையோ தெரியல, இவ்வளோ அழகாக இருக்கு. தேர் ஆல் வெரி பியூட்டிஃபுல். Children and flowers are alike. ரெண்டும் ஒரே மாதிரி. பேசாது பேச வைக்கும். யார் மற்ற பிள்ளையோ நல்லா இருக்கு பாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃப்ளவர்ஸும் பிள்ளைகளும் ஒன்று. தே ஆர் ஃப்ளவர்ஸ், தே ஆர் லவர்ஸ் விதவுட் ஷோயிங் எனி பார்ஷியாலிட்டி, விதவுட் வேரிங் எனி மாஸ்க். தே ஆர் டிரான்ஸ்பரண்ட். பிள்ளைகள் நடிக்க தெரியாதவங்க. ஒரு அப்பா சொன்னார், 9 மணிக்கு ஒருத்தர் ஏய் உங்கள் அப்பா இருக்காதான் கேட்பான், நீ எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னோடனே நான் தம்பி என்ன சொல்லியிருக்கேன், சரி டாடி அப்படின்னோடனே 9 மணிக்கு கீக்கின்னு ஒருத்தன் அடிச்சு அவங்க அப்பா இருக்கானாடா அப்படி கேட்டப்போ அவன் சொன்னான், எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார் அப்படி சொன்னானா. தே ஆர் டிரான்ஸ்பரண்ட். தே ஓன்ட் ஹைட் திங்ஸ், தே வில் டெல் ஆஸ் இட் இஸ். அதுதான் ஃப்ளவர். அதனால சீசர்களை கூப்பிட்டு ஜீசஸ் வாஸ் டீச்சிங் டிசைபிள்ஸ் டு பிகம் லைக் எ சைல்ட். ஒரு பிள்ளையை போல மாறணும். இந்த உலகம் கள்ளம், கபடம், ட்ரிக்கு, நிறைய காரியங்கள். ஐயோ, நம்ம பாசமாக இருக்கிறோம், அவங்க வேஷமாக இருக்கிறாங்க. நம்ம நேசமாக இருக்கிறோம், அவங்க நாசம் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. அதுதான் உலகம். சரி, இன்னைக்கு தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட பகுதி ரூத்துடைய புஸ்தகம், புக் ஆஃப் ரூத். ஓகே, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் டுகெதர் we have to spread the fragrance, that is testimony. அந்த பூக்களும் பழங்களும் சேர்ந்து சமுதாயத்துக்கு நாம் இயேசுவின் சாட்சியை நாம் சொல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, சரி. நியாயாதிபதிகளுக்கு புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் தான் ரூத்து. ரூத்து சொல்ற ட்ரூத்து. சொல்லுங்க எல்லாரும், இதுதான் செய்தி தலைப்பு. ரூத்து சொல்ற ட்ரூத்து. இஃப் யூ ஆட் 1 letter that will become a truth. ஆக்சுவலாக அதுதான், அது சபைக்கு அடையாளம். சபையும் ரூத்துடைய புஸ்தகம்ன்றதுல பார்க்க போகிறோம். த பேக்ரவுண்ட் ஆஃப் Ruth is actually the last book of Judges, last chapter, last verse you have to read. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்க கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிக்கணும். அதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் ரூத், புக் ஆஃப் ரூத். ஓகே, கமான். யாராவது வாசிக்க முடியுமா? அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். In those days there was no king in Israel, so they started walking as they wish. அவர்கள் ராஜா இல்லாத நாட்களிலே நாதாண்ட ராஜா அப்படின்னு தங்களுக்கே திட்டம் போட்டு கடவுளே நினைக்காம வாழ்ந்தாங்களாம். ராஜா இல்லைன்னு 3 தடவை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வரும். ராஜா இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. There is no protection or provision.
ராஜா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார், ப்ரொவைட் பண்ணுவார். அது மோசமான பேக்ரவுண்ட். ஆனால் கீவேர்டு எதுன்னு கேட்டால் 1:6 சாப்டர் 1 and verse 6. Can anyone read? யாராவது 1 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. Thank you. As the prodigal son rose from his poverty and the background, she also rose. அதாவது அந்த கெட்டகுமாரன் எப்படி பன்றி குடிசையிலேருந்து அப்படியே தெளிவு பெற்று, ஐயோ நான் வந்து எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்களுக்கு பூர்ணமா கொடுக்கப்படுகிறது. In my house even servants are fed very very decently, but here I am actually struggling with the poverty. அதாவது நான் வறுமையிலே இங்க சாகுறேன், எங்க அப்பா வீட்டுல எல்லாம் பூர்ணமா இருக்குது. அப்படி எழுந்தாலே அதே போல நகோமி மீன்ஸ் மை பிளசன்ட். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதுவே ஒரு செய்தி. எலிமெலேக் மீன்ஸ் ஜெகவா இஸ் மை கிங். In those days there was no king. By the time this fellow born, the background was very pathetic. இவர் பிறந்த போது சூழ்நிலை சரியில்லாதனால, ராஜா இல்லாதனால குழப்பம். அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, டேய் கர்த்தர் தான் உன் ராஜா, எலிமெலேக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. when he was grown up, அவர் வளர்ந்த போது ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சாங்க, அதான் நகோமினா மை பிளசன்ட்னு சொல்லுது, எனக்கு பிரியமான இனிமையானவள். சபையில ஸ்வீட்டின்னு பேர் வைக்கிறாங்க, ஆனால் சால்ட்டின்னு வைக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸ்வீட்டு தானே பெரிய ப்ராப்ளம். எவ்ரி ஒன் இஸ் அஃபெக்டட் பை சுகர். ஈவன் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் கூட 100 பாஸ்டர் வந்தால் 80 பாஸ்டர் சுகர் இல்லாமல் தான் குடிக்கிறாங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ப்ரேயர். when God is my doctor, healer, I shouldn't be a patient. ஆஸ்பத்திரி வச்சிருக்கும் கோச்சிக்காதீங்க. That is my simple prayer. Because Lord, you are my healer, I no need to take any medicine or injection. Other people, many people will not accept this. This is my own faith. Just ask my wife. I don't like to take any medicine. Sometimes extreme case பாஸ்டர் மாட்ட கேட்பேன், ஐயோ இந்த மாதிரி இருக்கு, என்னதான் சரி நீங்கள் டாக்டர் ஆச்சா சொல்லுங்கன்னு கேட்பேன். சம்டைம் ஐ வுட் ஆஸ்க். அதாவது திஸ் இஸ் மை ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ப்ரேயர். லார்ட், யூ ஆர் மை ஹீலர், ஐ ஷுட் பி எ பேஷண்ட். 1. Second, லார்ட், கோல்ட் அண்ட் சில்வர் பிலாங் டு யூ, ஐ ஷுட் பி போமன். அதாவது நீங்கள் எனக்கு வெள்ளியும் மண்ணு உங்கது, வெள்ளியும் மண்ணு உங்களுக்கு சொந்தம், நீங்கள் எங்களுக்கு சொந்தம். அல்லேலூயா. அதனால வெள்ளி பொண்ணெல்லாம் ஆண்டவர் சொல்ற, நீ காதுல கண்ணில் மூக்கில் போடுறதுக்கு தான் மக்கள் ப்ரேயர் பண்றாங்க. அங்க வந்து காலிலே மிதிச்சிட்டு போகணும், தங்க வந்து பாதத்துக்கு கீழே. God has made golden city and one street is actually made out of pure gold. வேதவசனம் சொல்லுது. ஒரு சுத்த பொண்ணு, இங்கெல்லாம் கலப்படம். ஓகே, இவர்கள் ஆரம்பம் ரொம்ப சூப்பர். இப்போ ஒரு பஞ்சம் ஃபேமின், கர்த்தரிடத்திலே தஞ்சம் அடைஞ்சவர்களுக்கு, ஆண்டவருடைய இருதயத்தின் நெஞ்சத்தில் அமர்ந்தவர்களுக்கு, கொஞ்சம் மலையில பேசும் மக்களுக்கு, தஞ்சம் அடைந்தவர்களுக்கு பஞ்சம் வரலாமா? வரக்கூடாது. ஆனால் ஆக்சுவலி 12 out of 13 famine in the Bible occurred in the city, in the nation of Israel. உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், 13 பஞ்சம் பைபிளில் இருக்கு. அதில் 12 பஞ்சம் இஸ்ரவேலில் தான் வந்துச்சு. பஞ்சம் என்பது என்ன, டெம்டேஷன் என்பது என்ன, உரசி பார்க்கறது, கோல்டை டெஸ்ட் பண்ணுறது தான் பஞ்சம். பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு காப்பாற்றினார் அப்படின்னு சங்கீதத்தில் வாசிப்போம். நல்லா கவனிங்க, பஞ்ச காலத்திலே ஐசக்கை காட் பிளஸ்ட் 100 times. பஞ்ச காலத்தில் அல்லேலூயா. அவங்க அப்பாவுக்கே ஏற்கனவே பூமி தாங்கக்கூடிய சொத்து இருக்குது, நமக்கெல்லாம் ஒரு வீடு ஒரு நிலம் தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். ஓகே, சரி. இப்போ கவனிங்க, பஞ்சம்னு சொன்ன உடனே இவங்க ஆண்டவரை தஞ்சம் புகுறாம பக்கத்தில் இருக்க மோவாபுக்கு போயிட்டாங்க. மோவாப் மீன்ஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் விச் ஃபாதர், அபாமினேஷன். பஞ்சத்தில் இவங்க எங்கே பார்க்குறாங்க, அவங்க எங்கேருந்து புறப்பட்டாங்கன்னா பெத்லெஹேம்லேருந்து புறப்பட்டாங்க. பெத்லெஹேம் மீன்ஸ் அப்பத்தின் வீடு, லகேம்னா வீடு.
நல்லா கவனிங்க. பெத் லகேம்னா வீடு, பெத்துனா அப்பம். அப்பத்தின் வீட்டை விட்டு, அப்பாவின் வீட்டை விட்டு தப்பான இடத்துக்கு போனாங்கன்னா தப்புவாங்களா? எல்லாமே காலி. They might have asked a question about this family. எங்க போறீங்க? Where are you going? No, because of famine we are going to live there to save our life. There is no temporary sin. கொஞ்ச நாளைக்கு செய்யலாம்னா அது சின்ன பாம்பு மாதிரி வரும், அனகோண்டா மாதிரி சுத்திரும். Sin is like a snake. It will come silently. ஆனா சைரன் மாதிரி அலற விட்டுட்டு போயிடும். Be careful. இவர்கள் புறப்பட்டு அங்க போன பிறகு இங்க பாருங்க, ஒன்னாவது அதிகாரத்துல பாருங்க, வித்தின் நோ டைம், 3வது வசனம் வாசிங்க. 3வது வசனம், 1/3. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். 5வது வசனம் 5. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். யார் வாசிக்கிறா? வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உட்காருங்க. வெரி நைஸ். லிசன் கேர்ஃபுல்லி. They went as a family, father, mother and 2 boys. Now what happened here in the verse, 5th verse, www என்னன்னா, Naomi became widow because Elimelech no more. ஓர்வாளுடைய ஹஸ்பண்ட் எலிமெலேக்கு, மக்லோன், அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்களே, மக்லோன் கிலியோன். முதல் சன்னுடைய ஒய்ஃபும் இவனும் இறந்து போயிட்டான். ஸோ ஓர்வாலும் விடோ, ரூத்தும் விடோ. www 3W, விடோ விடோ விடோ. ஸ்ரீதேவியா போயிட்டு மூதேவியா ஆயிட்டாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சித்தத்தை தவறினால் பயங்கர அருவருப்பு, கேவலம், இழப்பு எல்லாம் நடக்கும். நல்லா கவனிங்க. சபையா என்ன கேட்கணுமோ தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு டெய்லி கேட்கணும். நான் அடிக்கடி கேட்பேன், லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டூ. சேஃப் ப்ரேயர், வெரி சேஃப் ப்ரேயர். ஆண்டவரே, எனக்கே தெரியல என்ன செய்யறதுன்னு, தயவுசெய்து நான் என்ன செய்யணும், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார். அதனால எவ்ரிடே யூ ஹாவ் டு சீக் த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை கேட்கறது ரொம்ப. ஏன்னா நமக்கு நாமே திட்டம் வேஸ்ட்டு, சுய சித்தத்தில் வாழவே முடியாது. சரி, இப்போ எல்லாத்தையும் இழந்து தனித்தவன் ஆளால் போட்டிருக்கு. லோன்லினஸ் இஸ் a கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கவனிங்க, தனிமை என்பதை போல ஐயோ பெரிய தண்டனை எதுவுமே இல்லை. ஏன் சிறைச்சாலையில் போடுறாங்க தெரியுமா? சாப்பாடுலாம் கிடைக்குது, ஆனால் இவ்வளோதான் இடம் இருக்கும், வேற எங்கேயுமே போக முடியாது. ஆஃப்டர் கிரியேட்டிங் எவ்ரி திங் காட் சேட் குட். எல்லாத்தையும் படைச்சு நல்லதுன்னு கண்டார். ஆனால் ஃபர்ஸ்ட் திங் காட் சைஸ் ஃபவுண்ட் நாட் குட் வாஸ் லோன்லினஸ். தமிழில் சொல்கிறேன், எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று சொன்னார். ஆனால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது. ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? ஹாஸ்பிட்டல் அண்ட் ஜெயில், பிரிசன், these are the place where they will understand their fault and repent. அந்த இடத்துல தான் ஜன்னல் வழியா பார்த்து எல்லாரும் போறாங்களே, பைக்ல போறாங்க, ஒய்ஃபோடு போறாங்க, ஹஸ்பண்டோடு போறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேனே. தனிமை இனிமை கிடையாது. அது ரொம்ப சொல்ல முடியாத துக்கம். ஓகே, இப்போ she realized that God met his people. கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்படுறா. எருசலேம்ல இருக்கணும், பெத்லெஹேம்ல இருக்கணும். நீங்க உங்க வீட்டையும் உங்க சபையும் உங்க ஊரை விட்டு போனீங்கன்னா, குருவி தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி போல இருப்பான்னு ஞானி எழுதுறார். யூ ஆர் லைக் a bird which doesn't have nest at all. Don't miss God's will. ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் நீங்க விட்டீங்கன்னா, தனித்த இந்த நகோமி மாதிரி, தனித்த குருவி மாதிரி, கூண்டு இல்லாத குருவி மாதிரி ஆயிடுவீங்க. சரி, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. பாருங்க, மாமியார் புறப்படுறாங்க தனியா. அப்படியே மூட்டை எடுத்துட்டு போகும்போது திரும்பி பார்த்தா ஓர்பால் வரா, ரூத்தும் வரா. ரொம்ப ஆச்சரியமான சீன். இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏவல் ரொம்ப சந்தோஷமானவ. ஏன் தெரியுமா? மாமியார் இல்ல,
He was very happy because she did not have, mother-in-law. But I tell you, ஒரு மதர்-இன்-லா மாத்திரம் ஈடன் ஆஃப் கார்டன்ல இருந்திருந்தாங்கன்னா, கவனிங்க, கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்திருந்தாங்கன்னா, பிசாசு கூட பேசுகிறது, அவனோட உனக்கு என்ன பேச்சு, ஆகாத சம்பாஷணை நல்ல உள்ளவா அப்படி சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. மாமியாரையும் பாம்பையும் ஒரே மாதிரி மக்கள் பார்க்குறாங்க. ஐயோயோ அது எப்போ சாகும்னு காத்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு. தெர் வாஸ் அ மேரேஜ் டுக் பிளேஸ் ஜஸ்ட் இன் அவர் நைபர்ஹுட். கவனிங்க, ஜஸ்ட் நெக்ஸ்ட் என் ஒய்ஃபு மேலே துணி காயப்படும்போது ஷி வாஸ் ட்ரையிங் த க்ளாத்னா அந்த மாமியாரை பார்த்து கேட்டிருக்கான். புதுசாக வந்தாலே மருமக அவ எப்படி அப்படி கேட்டு உடனே ஷி வாஸ் ஆஸ்கிங் அபவுட் ஏன்னா மருமகளுக்கு இங்கிலீஷில் என்னது டாட்டர் இல்லா. லாவை எடுத்துடணும், டாட்டராக மாற்றணும். கவனிங்க, லாவை எடுக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த மாமியார் உடனே சொல்லியிருக்கு பாருங்க, மாமியார்கள் வாழ்க. உங்க மருமக எப்படின்னு கேட்ட உடனே உடனே மாமியார் புது தொடப்பம் கொஞ்ச நாளைக்கு நல்லாதான் பெருக்கும். She was telling new broom, from the beginning it will sleep very nicely. That means mother-in-law named her daughter-in-law as. இன்னொரு இடத்துல ஒரு கற்பனை, இன்னொரு பாருங்க, என்ன பாருங்க, இன்னொரு இடத்துல மாமியார் எப்படின்னு ஒரு அம்மா கேட்டிருக்கு. உடனே புது செருப்பு கொஞ்ச நாளைக்கு கடிக்க தான் செய்யும். செருப்பு விளக்கமா இருந்தா ஆகுமா? ஓகே. ஆனால் ஐ டெல் யூ, கோர்ட்டு கேஸு கிறிஸ்டியன் தான் நிறைய டிவோர்ஸுக்கு போகிறாங்களாம். இதை மட்டும் வாசித்தாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன தெரியுமா, மக்களேன்னு கூப்பிட்றாங்க. மக்களே நீங்கள் திரும்பி போங்க. எந்த மாமியார் பின்னாடியாவது மருமக போவாளா? ஹியர் இஸ் எ பிக்சர் ஃபார் த சர்ச் டு ரிப்பன். அழகான படம். கணவன் இறந்துட்டான், மாமனார் இறந்துட்டாரு, குழந்தை இறந்துட்டாரு, ஆனால் கூட அவங்க மாமியார் பின்னாடியே போகிறாங்க. இந்த கதையில் நகோமி தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாங்க. நல்லா கவனிங்க. ரூத் வெளியே அந்நியரா பரதேசியா தூரமாக இருக்கும்போது அப்போ உள்ள வரா இல்லையா, த்ரூ நகோமி, த்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி வி ஆர் என்டரிங் திஸ் சர்ச். அல்லேலூயா. ஐ பிலீவ் தட் God will never misguide. இப்போ திரும்பி போங்க 8 தடவை வரும், திரும்ப அப்படி 8 தடவை வரும். ஆனா இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க, ஓர்பால் அப்படியே கொஞ்ச தூரம் வந்துட்டு திரும்பி போயிடா. சபைக்கு வர்றவங்கலாம் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. சபைக்கு வந்துட்டு கூட நரதுக்கு போக முடியும் இல்லையா பாஸ்டர்? முடிவு பரியந்த நீ நிலைச்சிரு. அல்லேலூயா. முடிவு பரியந்தம், முடிவு at the last time you have to wait till God welcomes you, good and faithful servant. அது வரைக்கும் நம்ம உண்மையாவே இருக்கணும். ஓகே. செகண்ட் சாப்டர்ல தான் blessing. These are all now curse. First chapter is, அது நான் எழுதிட்டு வந்தேன். என்னன்னா பாருங்க, டெம்டேஷன், ட்ரையல், டியர்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் ட்ரஸ்டட். ட்ரஸ்ட் வர்தி. திரும்ப சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன். முதல்ல பாருங்க, டெம்டேஷன் பஞ்சம், ட்ரையல், டியர்ஸ், டெஸ்ட், அதுக்கு அடுத்து ட்ரஸ்ட். அவங்க நம்பி வந்தாங்க. ட்ரஸ்ட் பண்ணி வந்தாதான் ட்ரஸ்ட் வருது ஆண்டவர் மாத்துவாரு, ட்ரெஷரா உங்களை மாத்துவார். ஓகே. 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் யாராவது வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். தேங்க்யூ மதி. அவ்வளவுதான், முடிஞ்சு உட்காருங்க. கவனிங்களேன், போவாஸ் அஸ் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். லிசன் கேர்ஃபுல்லி. போவாஸ் மீன்ஸ் இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த். இவளுக்கு பலனே இல்லை, ஆனா அவருக்கு ரொம்ப பலன் இருக்கு. அப்புறம் பாருங்க, லாட் ஆஃப் ட்ரெஷரி, லாட் ஆஃப் லேண்ட். he was a landlord. Listen carefully. We don't know anything, but Jesus who has everything. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவரே, பர்ஸ் காலி. கவனிங்க, மை பர்ஸ் இஸ் எம்டி, பட் your purse is always filled with a lot of gold and silver. Understand? நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பர்ஸ்ல காசு இல்லை, ஆனா இந்த பர்ஸே 350 ரூபா, 350 rupees.
Listen carefully. When I feel that my purse is empty, our God's purpose is full with me near. அப்படியே நினைப்பேன், ஆண்டவரே என் பஸ் காலி பர்ஸா இருந்தா கூட இது ஹோலி பர்ஸ் இல்ல, அல்லேலூயா. அவர் பர்ஸ்ல ஆண்டவரே என்னது காலி, உங்க இதை திறந்துருக்குன்னு சொல்லிடுவேன், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனமே வெரி ரிச் மேன், வெரி வெரி ரிச் மேன் போவாஸ். ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அதெல்லாம் சேவியர் ஃபார் ரூத். செகண்ட் வாசிங்க, எல்லாமே எஸ்ல சொல்லுவேன், எத்தனை சொல்ல முடியும். இரண்டாவது வசனம், மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். நல்ல கவனிங்க, போது மகளே வாசிமா. அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். மகளா மருமகளா? மகளே. ஃபர்ஸ்ட் ரிச் ரிலேஷன்ஷிப் பாருங்க. முதலாவது ரிச் மேன் சேவியர். செகண்ட் வேர்ஸுக்கு பேரு சாங்ஷன் ஃபார் ரூத், அல்லேலூயா. அனுமதி, அதாவது ஆண்டவரை கேட்காம பரிசுத்தவனை கேட்காம எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. எனக்கெல்லாம் ஒருத்தர் 1,00,000 ரூபா தரேன்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தரேனார். 20,000 ரூபா அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டார். வீட்டுக்கு போயிட்டு 23ஆம் அதிகாரம், when I was reading Proverbs 23 where I found சத்தியத்தை வாங்க அதை விற்காதேன்றது. அந்த சிடி அது இது எல்லாமே ஒருத்தர் தரேன்டார், 1 lakh. பட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் said no, you are not sell. உடனே போய் நான் அந்த 20,000 ரூபாய் கொடுத்துட்டேன். லிசன் கேர்ஃபுல்லி. as Naomi was leading the church, Ruth, Spirit of God is ruling us every day. Hallelujah. அவர் நம்மை வழி நடத்தவர். ஆனா அவருக்காக நீங்க காத்திருக்கணும். அவரு நான் போவான்னு கூட போயிட்டு வானார், சொல்லுவாரு. அதை கூட பாருங்க, 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். மேலேருந்து கூண்டு வந்துச்சு பேதுருவுக்கு பசியோடு இருக்கும்போது, ஃபுல் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். சண்டே நமக்கெல்லாம் அப்படி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஐயோ கறிக்கடைக்கு வேணா, வாஸ் கோயிங் ஃபார் தி சிக்கன் ஷாப், லாட் ஆஃப் கியூ. I couldn't buy within 5 minutes or 20 minutes. I had to wait 30 minutes because Sunday only people are coming and நிறைய வரிசையில் வர்றாங்க. ஓகே, செகண்ட் வசனத்துக்கு பேரு சாங்ஷன். அவன் என்ன சொல்றா, என் மகளே போன்ற. ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, 7-8 வாசிக்கணும். அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. Stay where you are. நல்ல கவனிங்க. சின்சியர் ஒர்க் ஆஃப் ரூத். சபைக்கு வந்து சிந்தனதை பொறுக்கிக்கணும். எத்தனை லைட் எரியுது, எத்தனை ஃபேன் ஓடுது அப்படிலாம் பார்த்துட்டு கூடாது. You are coming, the purpose of coming here is to gather the word of God with his wheat grain. நேற்று பாஸ்டர் பிரான்சிஸ் சொன்னார், பாஸ்டர்கிட்ட உங்கள் சர்ச்சு வேகமாக ஏசி போட்டுருவீங்கன்னு தீர்க்கதரிசனம் சொன்னார். ஏன்னா ஜேசி இஸ் வித் ஏ, ஜேசி மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசி மீன்ஸ் ஏர் கண்டிஷன். நான் சொன்னேன், நல்ல இயற்கையான காற்றே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு செமி ஏசி மாதிரியே இருக்குதுல்ல, நல்லா இருக்கு. ஆனால் வெள்ளூர் வெயில் ஒரு, அதனால ஒரு அது என்ன தப்புக்களை கவனிங்களேன். சின்சியர் ஒர்க் ஆஃப் ரூத். அவள் வந்து தீவிரமாக பாருங்க, பொறுக்கினால் வசனத்தை சேகரிக்கணும். நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏசிஏ பாஸ்டர், அவர் என்ன சொன்னார், சபைக்கு அவர் முன்னே கூட சொன்னார், ஆவடி கேப்ரியல் பாஸ்டர், when you come to the church you have to bring Bible, pen and then a dictionary or diary. ஏதாவது எழுதுறதுக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஆவியானவர் சொல்றத மைண்ட்ல கேட்டா மறந்துடுவோம். நல்லா நிறைய எழுதி 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 நிறைய ஐ வுட் ரைட் வெரி ஆஃபன். சின்சியர் ஒர்க். சபைக்கு நேற்று ஒரு மீட்டிங்கு என்னுடைய ஃபாலோயர் வரையினார், பைலட் ராஜன். வாங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே ஜெபம் பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன், சின்சியாரிட்டி, கடவுள் உனக்கு ரொம்ப ஆசீர்வதிப்பா. ஆலயத்தில் வந்து அன்னாள் போகவே இல்லை. ஏலி தாத்தா வந்து அவ இருதயத்திலேருந்து பேசுறத ஹி மிஸ் அண்டர்ஸ்டுட்.
மற்றவங்க தட்டி எழுப்புற அளவுக்கு அவ ப்ரேயர் பண்ணியிருக்கா. She was actually keep on praying and praying and praying. Prayer changes things. Prayer can do what all God can do. ப்ரேயர்னா இட்ஸ் நாட் ஏ ரிச்சுவல், இட்ஸ் ஏ ரிலேஷன்ஷிப். அப்படின்னா வாரம் வந்து வாரமா தூசிட்டு போறதுக்கு பேரு ஆராதனை கிடையாது. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு எதை விட சொல்றாரு, அதெல்லாம் சரி செய்துட்டு போறதுதான் ஆலயமும் பிரேயரும். சரி, இப்போ அவரு சின்சியர் ஒர்க் ஆஃப் ரூத். அடுத்து சேஃப்டி. அவர் 8வது சொல்றாரு ஸ்டே ஹியர். அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு மினிஸ்டரோட யூ ஸ்டே, ஆத்மாதாய சேரவங்களோட கூட இரு சபையில. ஓகே, அடுத்து சொல்றாரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபார் ரூத். அது 9வது வாசிங்க. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். ஓகே, கவனிங்க. இந்த வசனம் வந்து என்ன செய்யுதுன்னா, போவாஸ் ஜீசஸ் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ஃபீல்டாகிய சர்ச்சில், திஸ் இஸ் ஃபீல்டு, திஸ் இஸ் ஸ்டோர் ஹவுஸ், வேர் ஹவுஸ், எவ்ரி திங், இங்கே தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் சபையில தான் என்னை ஒப்பு கொடுத்தேன், சபையில தான் எனக்கு கல்யாணம், சபை தான் எனக்கு எல்லா காரியத்தையும் இங்கே சபை மதுரையில் செஞ்சு. நல்லா கவனிங்க, சபையில தான் ஸ்டோரேஜ். இதுக்கு பேர் தான் பண்டக சாலை. ரிலையன்ஸ் ஸ்டோர் வந்து ஸ்டோர் கிடையாது, சரவணா ஸ்டோர் கிடையாது. இங்கே வந்து நீங்க எல்லாவற்றையும் வேண்டி பெற்றுக்கொண்டு போகணும். நல்லா கவனிங்க, இங்கே வந்து அது எஸ்பெஷலி இது ஹோலி ஆஃப் ஹோலி பிளேஸ், புல்பிட் இஸ் கால்டு, திஸ் ஹோலி பிளேஸ் இஸ் கால்டு த ஹோலி ஆஃப் ஹோலி. இந்த இடத்துல வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அங்க ஜெபம் பண்றதே நல்லது, பிரகாரம், வெளிப்பிரகாரம், பிரகாரம் பரிசுத்த இடம். இது வந்து மகா பரிசுத்த தலம். இதுல எல்லாரும் சும்மா மியூசிக் பாடுறவங்க அல்லது எலக்ட்ரீஷியன் எல்லாம் கபீர்னு வந்துடக்கூடாது. எங்க சபையில சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்க போகும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷமாவது ஜெபம் பண்ணிட்டு போ. எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், நிறைய ஆவி இருக்குன்னு போயிட அடிச்சே விடுவார். இதுக்கு உரிய மரியாதை. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட், யூ ஹேவ் டு ரெவரண்ட் காட், பிகாஸ் திஸ் பிளேஸ் இஸ் த பிளேஸ் வேர் காட் ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப். ஓகே, சரி. இப்ப பாருங்க, சப்ளை ஃபார் ரூத். நீ வேலைக்காரங்கள் அண்டையிலே போய், அங்க போவே கூடாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஆனா அங்க போய் நீ குடி அப்படின்னு சொல்றார். சப்ளை வந்து உங்களுக்கு வேணும்னா வசனத்தை அப்ளை பண்ண. நேற்று கூட நான் சொன்னேன், லிசன் கேர்ஃபுல்லி. கவனிங்க, 4 ஸ்டேஜ் இருக்கு இதுல. முதல்ல வயலுக்கு வந்தா, ஷீ கேம் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட், வேலை செய்யற இடம். அப்புறம் வேலைக்காரருடைய இடம், ஸ்பேஸ், பிளேஸ் வேர் ஒர்க்கர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ் கேதர் டுகெதர். அடுத்த அனுபவம். 3வது வந்து பாதத்துக்கிட்ட வந்தா, போவாஸுடைய பாதம், ஃபீட் ஆஃப் போவாஸ். 4th place, she entered into her heart and she became a wife of Boaz, rich Boaz, from where David, அந்த லீனேஜ் வருது. அந்த பெரிய இயேசு கிறிஸ்து, தாவீது எல்லாம் வந்து கிராண்ட் பாட்டியமாவா, கிராண்ட் மதரா மாறிட்டா. பிரியமானவர்களே, நீங்க சபைக்குள்ள வரும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், சபைக்குள்ள நீங்க ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, பங்குதாரர். வி ஆர் பார்ட்னர்ஸ் ஹியர் பிகாஸ் காட் இஸ் த ஓனர். வசனத்தை வாங்கி, வாக்குத்தத்தத்தை வாங்கி நீங்க மகா பெரிய வல்லமையான பணக்காரங்களா, ஐஸ்வர்யங்களா மாறணும். நல்லா கவனிங்க, சபைக்கு கொடுக்கணும், சமுதாயத்துக்கு கொடுக்கணும். இவ அப்படிதான் செஞ்சா. ஸ்ட்ரேஞ்சரா வந்தா, அன்னோனா வந்தா, வெல்லோனா மாறிட்டா. சரியா? இந்த அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். வாசிவனை நானே சொல்றேன். அவர் சொல்றாரு, அந்த அழகான 10வது வசனம், அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து, ப்ரோஸ்ட்ரேட் ஃபால், டோட்டல் சரண்டர். அவ என்ன சொல்ற பாருங்க, the words of Ruth is very 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 crucial. பாருங்க, very very important. அவ என்ன சொல்றா, தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவ என்ன சொல்றா, வேலைக்காரருக்கு கூட ஐ எம் அன்வர்தி. she was committing, she said she was not worthy. அவ வந்து ஸ்ட்ரேஞ்சர்,
ஆனாலும் என்ன சொல்றாரு, இந்த 13வது வசனத்துல பாருங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ருத். என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசுகிறீரே, எதினால்? அழகான ஒரு தமிழ் பாட்டு இருக்கு, தெரிஞ்சா கொஞ்சம். நீங்க உங்க சபை ஃபுல்லா நல்ல பாடகரா இருக்கீங்க, நீங்க பாடுறீங்க. பாஸ்டர்லாம் பெரிய பாடகர். இந்த எதினால் இருக்கு இல்லையா பாஸ்டர், அதை மட்டும் பாடுங்க. எதினால், இது எதினால், மைக்கில் பாடுங்க. நீர் என்னோடு வருவதினால், எல்லாரும் எதினால், இது எதினால், நீர் மேகஸ்தம்பம், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. எல்லாரும் சேர்ந்து, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா இதை நம்பி ராஜா, அதை தெய்வம் யோசிப்பவன். தேவா இதை நம்பி ஜெயித்தவள். ராஜா, நான் அதை தெய்வம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், இதோடு இருப்பதினால், எதினால், இது எதினால், இதோடு வருவதினால். நீர் எங்களோடு வராதிருந்தால் எங்களை அனுப்பாதீங்க. Unless and until you promise that you would come with us, we will go. As Moses. இவர் சொல்றா, வேலைக்காரிக்கும் சமானமா நான் இல்லை, நான் கூலிக்காரி, நான் பொறுக்கிறவன். பொறுக்க வேண்டும். வசனத்தை சபையில பொறுக்கணும், தட்டணும், அடிக்கணும், சேகரிக்கணும், கொண்டு போகணும். இங்கிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை சண்டே பெற்ற ஆசீர்வாதத்தை மண்டே நிறைய பேருக்கு சொல்லணும். ஏமா கவலைப்படுற, ஏன் துக்கமா இருக்க? ரூத்து ஒரு சாதாரண ஆளா வந்தா, ஆனா அவ பெரிய மனவாட்டி ஆயிட்டா. நீ அவரை ஏற்றுக்கொண்டேனா மனவாட்டி, இல்லாட்டி எருவாட்டி. வயசம் இல்லை, எங்களுக்கு நிறைய கடவுள் இருக்காரு வச்சுக்கோ. ஜீசஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் மெனி வேஸ், ஹி இஸ் த வே. We cannot compromise with our faith. மறந்துடாதீங்க, நீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசத்தை காமிக்கணும். எங்க வீட்டு பக்கத்துல இதை என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா. ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடுன்னு சொல்லி இவளுக்கு பைபிள் ஆண்டினே கூட பேர் வச்சிட்டாங்க. they named பைபிள் ஆண்டி. ஒரு அம்மா கிட்ட ஒரு பிள்ளை சொல்லியிருக்கு, ஒரு தேவின்ற ஒரு பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கா, ஏன் எப்பவுமே துக்கமா இருக்க? எங்க அப்பா இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு ஓட்டாரு, எங்க அண்ணன்மார் டாஸ்மாக்ல வேலை பார்க்குறாங்க, எனக்கு எப்படி கல்யாணம் முடியும்? அதனால மேலே கெரோசின்லாம் ஊற்றி தீ வைக்க போயிருக்கேன். படன்னு யாரோ கதவை தட்டியிருக்கா, தகர கதவு. யாரோ வந்திருக்காங்களே, பார்த்துட்டு தீ பொருத்தி சாகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதை பார்த்தா யாருமே இல்லை. இட் வாஸ் ரெய்னிங். 10 ஷீட்டில் அந்த டின் ஷீட்டு அது படன்னு சத்தம் கேட்டதுன்னா யாருமே இல்லாமல் அந்த கதவு பக்கத்தில் இயேசு உன்னையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. யாரோ எங்கேயோ சொல்லுது. அப்போ தலையில தீ வைக்காம ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நேர வேட்டை வந்துட்டான். என்னம்மா ஈரத்தலையோட வந்திருக்க? ஆண்டி நீங்க சொன்னீங்களே இயேசு நேசிக்கிறாருன்னு, அதை மறந்து தற்கொலை பண்ண போயிட்டு. ஆனா பாருங்க, இயேசுனை நேசிக்கிறான். அவனுக்கு ஜெபம் பண்ணான். ஏமா தற்கொலை பண்ணணும்? இயேசு பெரியவர், நீ ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் த சர்ச் நீ மாறுவே, இயேசுவை நம்புன்னு சொல்லிவிட்டா. அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரு கடைக்குள்ள போயிருந்தோம். என் ஒய்ஃபுக்கு ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு
நான் சொல்லுவேன், ஷாப்பிங்னு அடிக்கடி போங்க, அப்போ தான் சந்தோஷம் வருவீங்க. 3 நாள் ஜுரம் சரியில்லைன்னு வைங்க, 4ஆவது நாள் பிரசவம் ஷாப்பிங் கூட்டு போகிறனா அவளுக்கு சௌகமாயிருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு ரகசியம் என்னன்னா, அவளுக்குன்னு எதையுமே வாங்க மாட்டான். எதையுமே ஒரு சாரி வாங்கி தரக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும். இப்படி ஒய்ஃப் எங்கேயாவது கிடைக்குமா? நிறைய பேருக்கு நிறைய வாங்குவாங்க. அவளுக்கு இப்போ 5000 10,000 20,000 பெரிய நிறைய சாரி எடுத்து கொடுத்துட்டாங்க. அது டேமேஜ் வந்துச்சு, அதை போய் வேற சாரி மாற்றுவானா, உங்களுக்கு சவாரி எடுத்துக்கன்னு எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுதான் ஒய்ஃபு, மற்றதெல்லாம் நைஃபு. ஒய்ஃபு நைஃபாக இருந்தால் லைஃப் எப்படிங்க இருக்கும்? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நோ? Assam, I have visited Assam Uttalguri several years, 10 years, 12 years. Uttalguri, you know, Diamond School, do you know that? Udalguri. IBL sponsored 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா அந்த சர்ச்சை கட்டணும். IBL sponsored Diamond School, 10 lakhs, 25 years interest-free loan system. In those days, IBL was giving churches lakhs and lakhs, but beautiful, wonderful pastors, you know, they did not pay even single pie. I tell you, they were not grateful to God and the leaders. That's why they stopped the project. I'm very sad to say. I'm very sad. But you people, very the integrity and honesty and all, they actually remain even now. அவர் பார்த்து சொல்றாரு, நீ செய்த எல்லா கிரியைகளும், உன் புருஷன் மரணமடைந்த பிறகு மாமியாருக்கு செய்ததெல்லாம் எனக்கு விவரமாய் செய்யப்பட்டு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நீங்க செய்யற ஒரு தண்ணி, சபைக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாலும், சபைக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தாலும், எது வாங்கி கொடுத்தாலும் பரலோக கணக்குல அழகா கிரேஸுக்கு எழுதிரு. அதுதான் கிரேஸ், மற்றதெல்லாம் ரேஸ். We must love the church. Listen carefully. This is the heartbeat of our Christian life. You have to love your church. Church will provide everything. Government will not provide everything. Understand? Okay, next verse we are going to read. Chapter 1, chapter 2 and verse 14, please. 14. பின்னும் போவாஸ் 2:14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அல்லேலூயா. சப்ளை, கவனிங்க. Satisfaction, surprisingly she was satisfied. Listen carefully. Wonderful verse. The next verse says surplus supply for Ruth. Surprise supply plus surplus supply. She ate and all the remaining things she kept for Naomi. கவனிங்க, அவள் திருப்தியாய் சாப்பிட்டு, எல்லாம் சொல்லுங்க, அவள் திருப்தியாய் சாப்பிட்டு. எல்லாம் தமிழ் தானே சொல்றேன், சொல்லுங்கம்மா எல்லாரும். அவள், நானும் திருப்தியாக சாப்பிடுவேன் சொல்லுங்க. நானும் ஐ ஆல்சோ ஈட். நீங்க சொல்லணும், நான் பரதேசி, நான் குப்பை அப்படிலாம் சொன்னீங்கன்னா, குப்பைலாம் வெளியேறு, குப்பைத்தட்டில் இங்கே எதுக்கு வர? நீங்க யாருன்னு வேதம் சொல்லுது. நீ வந்து மணவாட்டி, பண்ணை, முத்திரை மோதிரம், கிரீடம். God gave several wonderful names for the church. Hallelujah. நீ மணவாட்டி, அலங்காரமான டெக்கரேட்டட் பில்லர். ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற டெக்கரேட்டட் பில்லர். நீங்க அதெல்லாம் நாளா சொல்லுவேன், ஆண்டவரே என் பேர் என்னது? பண்ணை. என் பேர் என்னது? கிரீடம். நான் வந்து க்ரௌனு, நான் ஆக மாட்டேன் டவுனு. அல்லேலூயா. அந்த பேச்சே கிடையாது. லிசன் கேர்ஃபுல்லி. கிரீடம்னா ராஜாக்கள் ஃபேமிலி வைக்கிறது, எல்லாரும் கிடையாது. நீங்கள் ராஜ கம்பீரத்தோடு நீங்கள் வந்து வாழணும். தோழிமார்களோடு அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுவாய். அப்படின்னா நமக்கு 2-3 தோழிமார் இருக்கணும், 2-3 ஹெல்ப்பர் இருக்கணும். எங்கள் அப்பா
எங்கள் தம்பி சொல்கிறத கேட்டாங்க. என்னென்னா, எங்கள் வீட்டில் 8 பிள்ளைங்க. மை ஃபேமிலி வெரி பிக் ஃபேமிலி ஆஃப் 10 members. We are brothers and sisters, 8 brothers and sisters. வெரி பிக் ஃபேமிலி. ஒரு ஸ்கூலே வைக்கலாம். என் தம்பி நெக்ஸ்ட் டு மை செல்ஃப் 5th பிரதர். அவன் என்ன சொல்லுவான், என்னை முள்ளு வெட்ட கூப்பிடுவான். He used to call me, முள்ளு வெட்டவா, கம் வில் கேதர் சம் firewood. I would never go, I won't go. இவன் போய் எங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான், டேடி இவன் முள்ளு வெட்ட வரமாட்டான், இவனை சொல்லுங்க அப்படின்னா. முள்ளு வெட்டுறேன், அதை இழுத்துட்டு வரதுனால வரமாட்டோம். எனக்கு இந்த முள்ளு வெட்டுறது கல் வெட்டுறதுலாம் வரவே வராது பாருங்க, கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இவன் போய் நிறைய வெட்டி கொண்டு வந்தான், ஃபென்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபென்ஸ். நான் சொன்னேன் என்னடா அப்படின்னா, எங்கள் அப்பாட்ட மாட்டி விட்டோம். அப்பா கேட்குறாங்க, நீ முள்ளு வெட்ட பழகிட்டேனா நீ வருங்காலத்தில் வீடு வீடு கெட்டும் போது அதை அடைச்சி நல்லா ஃபென்ஸ் போடலாம்ல. நான் சொன்னேன், டேடி இவனை மாதிரி முள்ளு வெட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஐ வில் நெவர் டூ திஸ் கைண்ட் சச் கைண்ட் ஆஃப் ஒர்க். எனக்கு 5 பேர் வேலை செய்ய வச்சிருப்பேன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆஃப்டர் 15 years 20 years when my father visited me, எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஆனந்த், இமானுவேலு, உங்களுக்கு தெரியும்ல, 5 பேர் எங்கிட்ட சம்பளம் வாங்கினாங்க. 27 அதிகாரம் நீதிமொழிகள் 27. ரொம்ப நேரம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 27 கடைசி வசனம். யாராவது வாசிங்க, யாராவது. Proverbs 27. வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புகளுக்கும் போதுமானபடி இருக்கும். அல்லேலூயா. Many people are not having blessing. You know why? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும். That's the prayer. Lord bless me and my children. That's a wrong prayer. Here it says, "You are children of Abraham." ஆபிரகாமுக்கு அநேக வேலைக்காரிகள் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு சர்வெண்ட் இருக்காங்க. We are paying 3000 rupees. Understand? நல்லா கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். God would like to bless you abundantly. John 10 says, ஆண்டவர்கிட்ட அகன்ற ஆசீர்வாதம் கேட்கணும், சுயநல ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடாது. இன்னையிலேருந்து மாற்றிக்குங்க. Lord bless me and bless my children. That is wrong prayer. Lord bless my servants. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ தான் நீங்கள் you are children of God, children of Abraham. ஓகே, நான் முடிக்கிறேன். ரொம்ப அழகான வசனம். இதில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. நான் யாருக்கு ஜெபம் பண்ண சொன்னால், லேடிஸ் ஜெபத்துக்கு வந்தால் நான் இதை தான் சொல்லுவேன். என் ஒய்ஃப் சொல்வா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன், அண்ணே எதுக்கு எடுத்தாலும் இந்த வசனத்தையே சொல்கிறீங்களே அப்படின்னு. என்ன தெரியுமா? ப்ளீஸ் ரீட் Ruth chapter 3 and verse 11. சீக்கிரமாக வாசிக்க முடிப்போம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. உனக்கு ஹலோ லிசன், வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 5000 பேருக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார இயேசு. போதும் போதும்னு சொல்ற. அப்புறம் 12 கூட நிறைய. அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க. இதுதான் உங்க வீட்டு அடையாளமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு நீங்க சமைக்கும் போது கவனிங்க, நல்லா கவனிங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு ஆளாக்கு அப்படி எக்ஸ்ட்ரா போட்டு அடிக்கும். கரெக்டாக வடித்து வெறும் சட்டியை வீட்டில் வைக்கக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. லிசன் கேர்ஃபுல்லி. இஃப் யூ கால் யுவர் செல்ஃப் அஸ், கவனிங்க, இஃப் யூ கால் யுவர் செல்ஃப் அஸ் சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரகாம், ரூத்து போல இருந்தீங்கன்னா அவள் சாப்பிட்டு மீதியை போய் மாமியாருக்கு கொடுக்குறா. கவனிங்க, எங்கள் வீட்டுக்கு 8 o'clock 7:30 ஒரு ஃபோன் வந்துச்சு ஈவினிங், சேயிங் அஸ் அ ஃபேமிலி தே ஆர் கோயிங் டு விசிட் அஸ். எங்களை விசிட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி எனக்கு ஃபோன் பண்ணவுடனே நான் சொல்லிட்டேன் என் ஒய்ஃப்ட்ட, என் ஒய்ஃபை மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு. பிரியாணி செஞ்சால் அவளுக்கு 500 1000 கொடுப்பேன். ஷி வுட் மேக் பிரியாணி வெரி மச். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர், பாஸ்டர், விசிட்டர்ஸ் ஜஸ்ட் டு ஈட் பிரியாணி ஆஃப் மை ஒய்ஃப். லிசன், உண்மையை சொல்கிறேன், கவனிங்க. லிசன் நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், லிசன் கேர்ஃபுல்லி. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் த சைன் ஆஃப் கிறிஸ்டியன் அண்ட் கிறிஸ்டியன் சர்ச். அல்லேலூயா. வெல் ஃபெட்டாக இருக்கணும் இங்கே வந்தாங்கண்ணா. கவனிங்க, அவட்ட சொன்னோன்னே இப்போ தான் சமைச்சு முடித்தேன், சிக்கன் சப்பாத்தி எல்லாம் பண்ணிட்டேன். அப்போது ஒரு ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் போட்டிருங்க, எத்தனை பேர் வராங்களோ அந்த சிக்கன் அது எது போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். நான் சொன்னேன், நீ செஞ்சது அவங்களுக்கு கொடுத்துரு, ஸ்விக்கியில் வாங்கினது நம்ம சாப்பிடுவோம். டீலா நோ டீலா? ஓ டீல்.
அப்போ அவங்க வந்தாங்க, 8 மணிக்கு வந்தாங்க, 8:30 மணிக்கு சாப்பிட்டாங்க, 9 மணி 9 வரைக்கும் பேசிட்டே இருந்தாங்க. என் ஒய்ஃப் 9:30 மணிக்கு தூங்க போயிடுவா. எல்லாம் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க போயிட்டாங்க. ஒய்ஃபு குழந்தைங்களாம் போயிட்டாங்க. 10 மணி. அவங்க ஒரு டெஸ்டிமனி சொன்னாங்க, அண்ணே லாஸ்ட் டைம் when you came during the time of கொரோனா, என் மகன் அங்கே இருந்தான், என் மருமகன் அங்கே இருந்தான். மை சன் வாஸ் தேர் ஒர்க்கிங், மை டாட்டர்-in-law and small children are with me. We prayed very honestly, very earnestly with tears, and I told the prayer request to you. Yes, I remember. நான் என்ன ஜெபம் பண்ணியிருக்கேன், Lord, you change the national law so that these people, this family would go there and meet their son. அப்படி சொன்னேன். அது சொல்லியிருக்கேன் நான் மறந்து. நீங்கள் சொன்னது மாதிரியே கல்ஃபில் கண்ட்ரீஸில் சட்டத்தெல்லாம் மாறி ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாளை மறுநாள் போகிறோம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுத்தாங்க. கவனிங்க, நிறைய சாட்சி. ஒரு கவர் கொடுத்தாங்க. சரி, அவங்க போன பிறகு சரின்னு கவரில் எண்ணி பார்த்தா காந்தி தாத்தா வந்துக்கிட்டே இருக்கு பஞ்ச். ஒரு 20,000மோ 30,000மோ எனக்கு தெரியல. பிகாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. கவனிங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டவர் விசிட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, அவன் குனிந்து தரை மட்டும் வணங்கி அவர்களிடத்திலே ஓடி, சாராளிடத்திலே ஓடி, மாட்டு மந்தைக்கு ஓடி. This is the only reason why God blessed Abraham. When he was 99 years old, he was running and honoring the guest by hospitality. Hospitality, உபசரிப்பின் மூலமா வர்றவங்க 99 வயசுல இங்க ஓடினான், அங்க ஓடினான். அப்புறம் சாராக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். என்ன தெரியுமா? சாரா அத்தான் சொல்லுங்கள். அவ 89, இவர் 99. 3 படி மெல்லிய மாவை எடுத்து 3 படி, தட் மீன்ஸ் மரக்கால்னா மோர் தென் 6 kg or 9 kg ஆஃப் சப்பாத்தி she has to make. தட் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. என்னது, இனி கேட்காம கெஸ்ட்டை வர சொல்லிட்டு நானா செய்ய மாட்டேன் அப்படி சொன்னால? ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லைன்னா ஹெவன்லி பிளஸிங் உங்களுக்கு இல்லவே இல்லை. முதல்ல வந்தவொடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கணும். யூ ஹேவ் டு ப்ரொவைட் கிளாஸ் ஆஃப் வாட்டர். தென் யூ ஹேவ் டு ரன் towards kitchen to make coffee or boost or horlicks, whatever it may be. தண்ணி கொடுத்துட்டு நீங்க டீ போட்டா குடிப்பீங்களா அப்படின்னு பாரு, முஞ்சப்பாரு. யூ டோன்ட் ஹேவ் ஹார்ட். நோ இப்பதான் நாங்க சாப்பிட்டோன்னு போய் சொல்லிட்டு பாஸ்ட் போயிடுவாரு. பிளெஸிங் அவரோடய போயிடும். ஆனா ரூத் அப்படிப்பட்டவள் அல்ல. நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டு மீந்ததை வச்சு மாமியார் பசியோடு இருக்கிறாங்க. உங்கள் ஹார்வெஸ்ட்டு, உங்கள் ஃபுட்டு, உங்கள் ஃபீஸ்ட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கவங்கள போய் கொடுத்து போசிக்கணும். இதுதான் சைன் ஆஃப் த சர்ச். இப்போ கடைசியில் பாருங்கள், அப்போ ஊராரெல்லாம் சேர்ந்து வந்து போவாஸுக்கையும் நகோமியும் கூட்டு வந்து கடைசியில் மேரேஜ் வெட்டிங் டுக் பிளேஸ். ஷி வாஸ் ஹானர்ட் ஃபார் ஹர் ஹானஸ்டி. லிசன் கேர்ஃபுல்லி. ஓர்வா மாதிரி ஓடி போனவில்லை. மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு பிரிப்பதில்லை, மரணமே இல்லாமல் வேறொன்றும் என்னை உன்னை பிடிக்காது, ஆண்டவர் பிரிக்காதுன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தனால வெரி மச் பிளஸ். ஷால் வி ப்ரே? க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டேன். தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்க் த லார்ட் டு கிவ் யூ த ஸ்பிரிட் ஆஃப் ரூத். வி ஹேவ் போவாஸ். நமக்கு உறவின் முறை அநேக செல்வங்களை, ஆஸ்தி நிறைந்த ஒரு போவாஸ் இயேசு உங்களுக்கு இருக்கார். நீங்க பரதேசி இல்லை, ஏழைகள் அல்ல. நீங்களே அறிக்கை பண்ணுங்க, ராஜா வீட்டு பிள்ளை. மை ஃபாதர் இஸ் மை கிங். ஜீசஸ் இஸ் a king of kings. I am the daughter, prince and princess. இளவரசின்னு உங்களை சொல்லிக் கொள்ளுங்க. இளவரசியின் ஆசீர்வாதங்கள்லாம் வரும். உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆதாமின் கிரியைகளை விட்டுவிடு, சோதோமின் கிரியை விட்டுவிடு, ஓர்வாளின் கிரியை விட்டுவிடு. ரூத்தை போல பின்தொடர்ந்தார். ரெடி டு ஃபாலோ, ரெடி டு ஒர்க், ரெடி டு ரிசீவ். ரிசீவ் யுவர் பிளெஸிங் டுடே. சர்ப்ளஸ் பிளெஸிங் இஸ் கம்மிங் அலாங் வித் போவாஸ் ஜீசஸ். இயேசுவாகிய போவாஸின் ஆசீர்வாதம், போவாஸாகிய இயேசுவின் ஆசீர்வாதம் உனக்கு நேரம் வருது. ஆண்டவரே என்னை ஆசீர்வாதி என்று விட்டு சொல்லுங்க. அதே போதும். பிதாவே, இயேசுவின் மூலமாக சமூகத்தில் வருகிறோம். பரதேசியாய் கண்ணீரோடு
அப்பா ஆண்டவரே, அப்பா பொறுக்கிக் கொள்ளும்படி வந்தவளை நீங்க தெரிந்தெடுத்து கொண்டு அன்னோனா இருந்தவளை நீங்க வெல்னோனா மாத்திட்டீங்களப்பா. tears turn to triumph, treasure. இந்த சபையும் மேன்மையான ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாக்குத்தத்தங்களை நம்பி அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். பாஸ்டரை, சகோதரியும் சபையாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இத்தனை பேர் கூட ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. எல்லாம் சேர்த்து பாடுங்க. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. உம் அன்பினால் என்னை மூடுமையா. இன்னைக்கு 180% கோர்ட் கேஸுங்க கிறிஸ்தவம் கேஸுங்க. நீ எல்லாம் பைபிள் படிச்சா போதும், ரூத்தை படிச்சாங்கன்னா கோர்ட்டுக்கு கேஸே போகாது. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் சர்ச்சை என்ன பண்ணா ரெஸ்பெக்ட் பண்றதே கிடையாது. திருச்சபை நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று. பக்கத்துல சொல்லுங்க, சர்ச்சை உங்க ஆசீர்வாதத்துக்கு ஊற்று. அல்லேலூயா. மனவாட்டி திருச்சபை உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துல தன்னை தத்தம் செய்தார். அருமையான ஒரு வார்த்தை, இன்னைக்கு அருமையான செய்தி நம்ம கேட்டோம். ஆண்டவரே, நான் உபசரிக்கிற உமனாக மாறின ஆண்டவர். சொல்லுங்க, உபசரிக்கிற உமனாக மாறின ஆண்டவர். 3 மரகா கோதுமை எத்தனை சப்பாத்தி செய்தாங்க, விட்டு வச்சுட்டான்னு தெரியாது. தன்னுடைய சூழ்நிலை கணவனும் மனைவியுமாக சேர்ந்து தன் வீட்டை விருந்தோம்பலின் வீடாக மாற்றினார்கள். ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களை ஆசிரிச்சு போனாங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு ஏஞ்சல்ஸ் வரணும்? நம்ம வீடுகளில் விருந்தோம்பல் வீடா மாறட்டும். அல்லேலூயா. உபசரிக்கிற வீடா மாறட்டும். அல்லேலூயா. ரூத்தை போல ஆண்டவரே, எங்க வீடு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வீடா மாறின ஆண்டவரே. கண்கள் முடிச்சு வைக்கலாம். ரிப்பிள் கம் ஃபார்வர்ட். ஃபைனல் ப்ரேயர், கடைசி ஜபம் வந்து பாஸ்டர் ரிப்பிள் அவங்க கம் ஃபார்வர்ட் ஜெபம் பண்ணுவாங்க. அது பிறகு நாம் ஆசீர்வாதத்தோடு கூட இந்த கூடுகை நாம் நிறைவு செய்வோம். Heavenly Father, I thank you for this wonderful time and the word that you have shared through your servant, Lord Jesus. We praise you and glorify, Lord, the teaching that we have received, Lord. We give all glory and honor unto you, Lord Jesus. Please bless us, the heart of Ruth and Boaz, Lord Jesus. We give all glory, honor unto you, Lord Jesus. Now the grace of our Lord Jesus Christ and love of our Father and the Holy Spirit, please bless us, Lord, so that, Lord, we will be able to glorify your name, Lord, and Lord, your life will be blessings for many, Lord, and help us, Lord. Let your name be glorified, Lord. We give all glory, honor unto you, Lord Jesus. In Jesus' precious name we do humbly pray. Amen. 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 கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடும் விசேஷமாக இந்த தினத்தில் நமதில் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமை அண்ணனோடும் அக்காவோடும் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோபித்து சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோபித்து சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில்
சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஹalleluya. சத்தமா கை கொடுத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya.